உண்டு அந்த மாதிரி ஒரு ஆதாரப்பூர்வமா எழுதி வச்சிருக்காங்களா, இல்ல விளக்கத்துக்கு ஏதாவது ஒரு புக்காவது இருக்கா அவங்க எழுதுன மாதிரி? இப்ப எழுதுன மாதிரி சொல்லக்கூடாது. அது ஜமாலி ஹஸ்ரத் எனக்கு கொஞ்சம் விளக்கணும். அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு எந்த ஒரு இமாமாவது எழுதியிருக்கிறாங்களா? இப்போது உள்ளவங்களை விட்டுருங்க, இதுக்கு முன்பு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கிதாபு பிறகு பேசுவாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னு அவ்வளவு நேரம் ஒரு வாசகமே இல்லையே. அப்படி இருந்தா தானே, இல்லாத ஒண்ணுக்கு கிதாபு எதுக்கு? அப்படி இருந்திருந்தா கிதாபு எழுதிதான் இருப்பாங்க. எதுக்கெல்லாம் விளக்கம் எழுதும் போது அல்லாஹ் பற்றி உருவம் இருக்குன்னு வந்தா அதுக்கு விளக்கம் எழுத மாட்டாங்களா? இல்ல, அதனாலும் கிதாபை எழுதல. அப்படி ஒரு வாசகமும் இல்ல. பெரும்பெரும் இமாம்களும் சரி. ஏன் இறைவனுக்கு உருவம் சொன்னா பல விபரீதம் வரும்னு சொன்னோம். 2 தடவை பாக்குற சூழ்நிலை வருது. அந்த ஹதீஸ்ல உருவம் உண்டுன்னு சொல்லும் பொழுது 2 தடவை பாக்குற சூழ்நிலை வருது. அப்படிங்கும் பொழுது அப்போ ஒரு டயத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க, எவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுக்கல அவங்க. ஏன்னா அவசரப்பட்டு சொல்றது தானே, ஒரு முடிவு எடுக்கல. அப்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ் நினைத்தால் 2 வடிவங்களை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த வாதத்துல. இப்ப என்ன விளக்கம் கொடுக்கறாங்க, 2 வடிவம் இல்ல, ஒண்ணுதான், மாறி மாறி வர்றான். இது அவதார கொள்கை. இது பல சமயங்கள் நீங்க பார்க்கலாம், இறைவன் அவதாரம் எடுத்து வந்தான் அப்படிம்பாங்க. அந்த இறைவன் தான் ஒவ்வொரு வடிவத்திலும் வர்றாங்க. இதுவா இதான் கிதாபிலே எழுதுறாங்க. இறைவன் ஒரு அவதாரத்தில் வந்தான், ஒரு வடிவத்தில் வந்தான், இன்னொரு வடிவத்தில் வந்தான் என்பதெல்லாம் இறைவனுக்கு பொருந்தாத ஒன்றுங்கிறத முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி சொல்லிட்டதுனால எவ்வளவு பெரிய தகாத கருத்துக்களை எல்லாம், இறைவனுக்கு பொருந்தாத மீனிங் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. பாத்தீங்களா? இறைவனை தூய்மைப்படுத்தினா இந்த சிக்கல் எதுக்குங்க? இறைவனுக்கு 2 உருவம், அது நினைத்தால் செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஒருவன் தான் அந்த வடிவத்தை மாற்றி வருகிறான் அப்படின்ற அவதாரமாகிறது. அப்படிதான் ஆகுது. அதனால இல்லாத ஒன்றை சரி காண்றதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை இழக்க வேண்டாம். யாருமே சொல்லாத ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். அப்படி யாராவது சொல்லி இருந்தால் குர்ஆனிலே, ஹதீஸிலே, மற்ற விளக்க உரையிலே ஒரு வாசகத்தையாவது காட்டிருக்க வேண்டும். இல்ல, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இப்படி வந்துட்டதனால் இப்படி வழங்குகிறோம், இப்படி இருப்பதால் அப்படி வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம சொன்னோம், நீங்க விளங்கிட்டா இப்படி ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது, இறைவனுடைய அந்த பண்புக்கு முரண் ஏற்படுகிறது, ஒவ்வாமை ஏற்படுகிறது. அதனால அப்படி செய்ய வேணாம். இப்படி ஒரு கொள்கை யாராவது இருந்திருந்தா ஒருவராவது தங்களுடைய நூல்கள் எதிர்க்க மாட்டார்களா? நீங்கள் மதிக்கிற சிந்தனையாளர்கள் கூட அவருடைய கிரந்தங்களில் ஒரு வரியிலாவது இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனுக்கு அல் ஜாரிஹா உறுப்பு உண்டு எழுதியிருக்க மாட்டார்களா? அப்படி இருபது காமிக்க வேணான்னு கேட்டோம். இந்த குர்ஆனி வசனத்துக்கு அல்லதீன்னு வந்துட்டா இப்படிதான் அர்த்தம் வைக்கணும் அப்படி இங்கேயும் சொல்றீங்க. அது எந்த சட்டத்தில் இருக்குது? கிராமர் இல்ல, இப்படிதான் வழங்கணும், இப்படிதான் வழங்குறது இல்ல. இது கிராமர் பிரச்சனை. இந்த கிதாப் இப்படி இருக்குதுன்னு சொல்லணும். இந்த அர்த்தம் வந்தா இப்படிதான், இப்படி கிதாப்ல இருக்குன்னு அது சொல்லாம இல்ல இப்படி விளங்கி கொள்ள வேண்டும், அது அந்த அப்படி இந்த இப்படி எல்லாம் இது பதிலாக ஆகாது. ஏதோ ஒன்று சொன்னோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு 4 பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கான சொல்லி வைக்க கூடாது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கணும், அந்த சட்டத்தை சொல்லல, அவர்களுடைய விளக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சட்டத்தை சொல்லல. நம்ம கேட்டு சட்டத்தை. அதனால நம்மை படைத்த இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி வணங்குவோம், அதில் வெற்றி இருக்கிறது. மாற்றமாக நம்முடைய கற்பனையிலே ஒரு இல்லாத பொல்லாத வடிவங்களை அமைத்துக் கொண்டு அவனை வணங்குறோம் சொல்லி உண்மையான அல்லாஹ்வை வணங்காமல் மறுமையிலே தோல்வி அடைந்து விடக் கூடாது. அதிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் ஜப்பார், சென்னையிலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம போட்டிருக்கிற பேனரு ஒரு மெசேஜை காட்டுது. என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று மட்டும் போடல, குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு. அவங்க சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை இறைவனுக்கு உருவம் இல்லை, அதனாலதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கேள்வி அது இல்ல. இன்னொன்னு என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது. கேள்விக்கு நான் வருவதற்கு முன்னால் இவ்வளவு நேரம் நாங்க நேத்துல இருந்து கேட்ட ஆதங்கத்துல பேசுறேன். ஒரு பச்சிளம் குழந்தைக்கு புரியக்கூடிய விஷயம் கூட இந்த மார்க்க அறிஞர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விளங்காதது ஏன் என்று எனக்கு தெரியல. இதை யாரையும் கேவலப்படுத்துறதுக்காக பேசல. ஆடியன்ஸ் பேசக்கூடாது. நாங்க பார்த்து நாங்க சொல்றதானே செய்யறோம். சரி, என்ன அது மாதிரி சொல்ல வேணாம். இல்ல அது இல்ல. நான் என்ன கேட்கிறேன்,
இல்ல நான் சைலண்ட். பேசுற நிறுத்திட்டோம்ல இடையிலையா? சரி, நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா சைலண்ட். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இருங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில தான். இல்ல, கேள்வி மட்டும் சொல்லுங்க. என்னங்க கேள்வி மட்டும் ஸ்டார்ட்டா சொல்லுங்க. நீ கேள்வி மட்டும் சொல்லுங்க. நான் கேட்பது என்ன என்று சொன்னால் சைலண்ட். கேட்கிற நாங்க ஆடியன்ஸ் பேசக்கூடாது, நம்ம தான் பேசணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு வந்துடுறேன். நம்ம சகோதரி யாரும் நிக்க கூடாது, உட்காருங்க. ஒரு ஆள் நிக்க கூடாது. உங்க தலைமை 1000 வாட்டி சொல்றாங்க மதிப்பு கொடுங்கன்ட்டு, அதையும் கேட்காம மதிப்பு கொடுக்காம பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, நாங்க கேட்டோம். நாங்க சொல்லிட்டோம். சொல்லுங்க, கேள்வி மட்டும் சொல்லுங்க. கேள்வி என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அதை தான் நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு ஹதீஸ்ல எடுத்து வச்சிருக்கிறோம், குர்ஆன்ல இருக்குதுன்னு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை நாம கேள்வி மட்டும் இல்ல, அதான் நான் கேட்கறது தான், நாமளா வைக்கலன்னு சொல்லி இருக்கிறோம். இப்படி சொல்லி இருக்கும் போது கூட இந்த நிலை அல்லாஹ்வுக்கு உருவம் மாறுமான்ற ஒரு கேள்வி வருது. நாம என்ன கேட்கிறோம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுப்பும் போது பல உருவத்தை மாத்தி அனுப்பினானா இல்லையா? அவங்களுக்கே உள்ள தோற்றத்திலையும் அனுப்பி இருக்கிறான், அவங்க பிரம்மாண்டமான தோற்றத்திலையும் அனுப்பி இருக்கிறான். அந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போற்றுமாறும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய வல்லமை காட்டுவதற்காக தன்னுடைய படைப்பான மலக்குக்கே இதை செய்யும் போது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக அவனே இப்ப கேள்வி நேரமா பயான் செய்யறேன். இல்ல பயான் இல்ல